வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலை அனுமானம். அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசின் சார் அறிவுரைகளை பின்பற்றுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேரும் பண்ணிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 12 செப்டம்பர் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலையில் நம்ம மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய அமைப்பு, ஒடிசாவுக்கும் விசாகப்பட்டினத்திற்கும் இடையே நிலவிக்கிட்டு இருந்த அந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இப்போ விசாகப்பட்டினத்திற்கு பக்கத்திலேயே வந்தாச்சு. அடுத்த 24 மணி நேரத்திற்குள்ளாக இது ஒரு தாழ் பகுதியாக உருமாறி விசாகப்பட்டினத்திற்கும் காக்கிநாடாவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலிருந்து உட்புற ஆந்திரா வழியாக இது ஊடுருவ வாய்ப்புகள் இருக்கும். அதே நேரத்தில் இதனுடைய காற்று குவிதல் காரணமாக உட்புற தெலுங்கானா, ஆந்திர பகுதிகளில் இன்று கனமழை முதல் பலத்த மழை வரலுமான வாய்ப்புகள் பல பகுதிகளில் இருக்குது. தமிழகத்திலையும் ஒரு சில பகுதிகளில் வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. காற்றின் குவிதல் தமிழகத்தில் ஒரு சில பகுதிகளில் குறைவும் அப்படிங்கிறதுனால பரவலான மழை கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஒரு நாட்கள். அப்புறம் திரும்பியும் இப்போ ஸ்ப்ரெட் ஆகும்னு சொல்லலாம். அதே நேரத்தில் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையமும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளுக்கு நேற்று கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வார இறுதியில் நாங்கள் தென்மேற்கு பருவமழை ராஜஸ்தான் பகுதிகளிலிருந்து விலக்கிக்கொள்ள தயாராகி வருகிறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் கொடுத்தாங்க. அதை தான் நம்ம கடந்த 15 நாட்களாக சொல்லிட்டு வரோம். 2வது வார இறுதி 3வது வாரத்தில் தென்மேற்கு பருவமழை விலகல் அப்படிங்கிறது தொடங்கிவிடும் அப்படின்னு சொன்னது தான் இப்போ நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பகுதிகளில் காற்றின் போக்கு மாறி இருக்குது. ட்ரை வெதர், ஒரு வறண்ட வானிலையானது அந்த பகுதிகளில் நிலவ ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது இல்லாமல் அடுத்த 3 நாட்களுக்குள்ளாக அங்கே ஒரு ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் அழுத்தமும் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ உயர் அழுத்தம் வந்தாச்சு, ட்ரை வெதர் இருக்குது அப்படின்னா விலகல் கொடுத்துருவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த இதுவாக சொன்னோம். அதே நேரத்தில் தென்மேற்கு பருவக்காற்று முழுவதுமாக மேற்கு கரையோர பகுதிகளில் அபேட் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அபேட்டுனா விலகி இருக்கிறது, அது தொய்வில் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். இந்த வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி தாழ் பகுதியாகி ஆந்திர பகுதிகளிலிருந்து உட்புற ஆந்திரா கர்நாடகா வழியாக மகாராஷ்டிரத்தை நோக்கி செல்லும் பொழுது மீண்டும் கீழடுக்கில், அதாவது குறிப்பாக நம்ம 850 ஹெச்பின்னு சொல்லக்கூடிய 1.5 அடி இதில் 1500 மீட்டர் அந்த இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வலுப்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கும். அது ஒரு டெம்பரரியாக இருக்கும். ஒரு நாட்கள் மேற்கு கரையோர பகுதிகளில் மழையை கொடுக்கும். அதுக்கப்புறமா முற்றிலுமாக மறைந்துவிடும். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய சினாரியோ. இதை பேஸ் பண்ணி அடுத்த 24 மணி நேரத்திற்கு மழை வாய்ப்புள்ள பகுதிகளில் கேரளாவில் அநேகமான பகுதிகளில் மேகமூட்டம், பகல் நேர வெப்பநிலை கூடுதலாக இருக்கும். பிற்பகலுக்கு பிறகு ஒரு சில இடங்களில் மேகமூட்டத்துடன் லேசான மழை பதிவாக மட்டுமே வாய்ப்புகள் இருக்கும். கர்நாடகாவிலையும் பெங்களூர் உள்பட அதே நிலை தான். கல்யாண கர்நாடகா பகுதிகளில் மட்டும் ஒரு அளவுக்கு மிதமானது முதல் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடும். ஆந்திராவில் பொறுத்தவரையிலும் மத்திய ஆந்திர பகுதிகள், குறிப்பாக விஜயவாடா, காக்கிநாடா, ராஜ்முண்ட்ரி, ஏலூர், என்டிஆர், குண்டூர், கிருஷ்ணா மாவட்டங்கள், கோதாவரி மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் பலத்த மழைக்கு வாய்ப்பு இருக்கும். அதை ஒட்டிய பாபட்லா, காவாலி, நெல்லூர், கடப்பா, நந்தியால், கர்னூல், அனந்தபூர் மாவட்டங்களில் மிதமானது முதல் கனமழையானது தொடரும். கீழே ராயல்சீமா கடைக்கோடி பகுதிகளில் இருக்கக்கூடிய திருப்பதி, சித்தூர் இந்த பகுதிகளில் லேசான மழை மட்டுமே இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். தெலுங்கானாவில் எடுத்திங்கன்னா மொத்த காற்று குவிதலும் அந்த பகுதிகளில் அந்த சுழற்சிக்கு மேற்கில் இருக்கிறதுனால ஆதிலாபாத், கொமரம்பீம், நிர்மல், ஜெகத்தால், நிசாமாபாத், காமாரெட்டி, மெடக், சங்காரெட்டி, விகாராபாத், நாராயணப்பட் இந்த பகுதிகள் எல்லாமே கனமழைக்கு முதல் பலத்த மழைக்கு வாய்ப்பு. ஹைதராபாத் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை, ஒரு சில பகுதிகளில் பலத்த மழைக்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது தான். மற்றபடி பரவலாகவே தெலுங்கானாவில் மழை இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். விதர்பா மற்றும் மகாராஷ்டிராவின் மேற்கு பகுதிகளிலையும் இன்று கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழகத்துக்கு வந்தாச்சு. தமிழகத்தில் நீலகிரி மாவட்டம், அப்புறம் மயிலாடுதுறை, நாகை, காரைக்கால், திருவாரூர், அரியலூர், தஞ்சை மற்றும் விழுப்புரம், திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி மாவட்டம் மற்றும் கடலூரில் கூட இருக்கும். கடலூர் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். பட் கடலூர்லேயும் ஒரு மிதமான மழை இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கலாம், அல்லது கனமழை இந்த பகுதிகளில் இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மேற்கு பகுதிகளில், நாமக்கல், திருப்பூர், கோவை மாவட்டங்களாகட்டும், இந்த பக்கம் தேனி, மதுரை, சிவகங்கை,
விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்லேயும் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு. மாற்றங்கள் இருப்பு நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர் மற்றும் வாட்ஸ்அப் சேனலில் தொடர்ந்து அப்டேட்டுகள் கொடுத்து வரோம். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த காணொலி நம்ம சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பை சி யூ. ஹேவ் a nice day. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிவிட்டு வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. பை சி யூ. ஹேவ் a nice day.